வணக்கம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்ப்போம். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, அதாவது வாழ்க்கைன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்கும். இதுதான் வாழ்க்கை. கெடுதல் நடந்தால் நம்ம ரொம்ப கஷ்டமும் படக்கூடாது, நல்லது நடந்தால் நம்ம ரொம்ப உணர்ச்சி வசமும் படக்கூடாது. ஸோ நன்மை தீமை இணைந்ததே வாழ்க்கை. இதை உணர்த்தும் ஒரு கதை பார்க்கலாமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கதை கேட்கலாம். ஓகே. முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது. ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. உடனே அக்கம் பக்கத்தவங்கலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ சரியான துரதிருஷ்டசாலி, உங்ககிட்ட இந்த குதிரை காணாமல் போயிடுச்சு அப்படி சொன்னாங்க. அப்படியா, சரி அப்படி சொல்லி விட்டார். மறுநாள் அந்த குதிரை காணாமல் போன குதிரை தம் கூட 3 குதிரைகளை கூட்டிகிட்டு 4 குதிரைகளாக வந்தது. உடனே அக்கம் பக்கத்தவங்களாம் ஓடி வந்து பார்த்துட்டு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்கள் குதிரைக்கு 4 குதிரைக்கு ஆயிடுச்சு, இப்போ 1 போய் 4 ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு 2 நாள் கழிச்சு அவருடைய புள்ள குதிரையில் ஏறி ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு எங்கேயோ போகிறார். அப்படி போகும்போது அவர் என்ன ஆகிட்டாருன்னா, தவறி கீழே விழுந்து அவர் கால் உடஞ்சிடுச்சு. அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ அக்கம் பக்கத்தெல்லாம் பார்த்துட்டு, உன் புள்ள பாரு காலெல்லாம் உடச்சிட்டு அவன் எழுந்து நடக்கவே இன்னும் 6 மாதம் ஆகும், இந்த குதிரையால் வந்த வெண்ணையை பற்றியா, நீ ரொம்ப துரதிருஷ்டசாலி அப்படி சொல்கிறான். அவர் அப்பவும் அப்படியா, என்ன பண்ணுறது, சரி இருக்கலாம் அப்படி சொல்லி விட்டார். 1 வாரம் பொறுத்து அந்த ஊரில் அந்த நாட்டில் யுத்தம் பிரகடனம் பண்ணுறாங்க. யுத்தத்துக்காக ஒரு வீட்டிலேருந்து ஒரு இருக்கிற இளைஞர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. இராணுவ வீரர்கள் வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கும் இராணுவ வீரர்கள் வந்தாங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு. பார்த்தா இவருடைய மகனுக்கு தான் கால் உடஞ்சிருக்குல்ல, அதனால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் திருப்பி ஓடி ஆஹா நீ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி, உன்னுடைய பிள்ளையை பற்றியா இராணுவத்துக்கு நீ அனுப்பவே இல்லை, கால் உடஞ்சதுனால அவர் வீட்டிலே இருக்காரு, அதனால் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு போகிறாங்க. அப்போவும் அவர் அப்படியா சரி இருக்கலாம் சரி அப்படி சொல்லிவிட்டார். அவர் ஏன் இதே மாதிரி நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாமே அவர் அப்படியா சரி இருக்கலாம் அப்படின்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே அவரால் சொல்கிறது இல்லை. அவர் ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா, வாழ்க்கைன்னா என்னன்னு அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் இன்பம் துன்பம் கலந்துதான் ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் துன்பம் வந்ததுன்றதுக்காக அதுக்காக சோர்ந்து போகவும் கூடாது. மறுநாள் இன்பம் வந்ததுன்றதுக்காக அதுக்காக வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கவும் கூடாது. ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் உடம்புக்கு ஆகாது, ரொம்ப சோகமும் உடம்புக்கு ஆகாது. எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி நடக்கும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சவர் தான் அவர். சரிங்களா? அதே மாதிரி எல்லாரும் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இந்த கதையோட கான்செப்ட். புரிஞ்சுதா? வணக்கம்.